Hey guys, welcome back to Radio with Love. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பைக்கில் எப்படி கிளட்ஜி கேபிள் ரீப்ளேஸ் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளட்ஜி கேபிள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுட்டேன். தென் இந்த டாபிக் எதுக்கு நான் எடுத்தேன்னா, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே ரைடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரைடிங் கியர்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே ரைடிங் பண்ணும்போது எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சில பேருக்கு ஸ்கில்ஸ் பத்தலை. அதாவது எல்லாத்தையுமே சொல்லலை, ஒரு சில பேருக்கு ஸ்கில் பத்தலை. நம்ம வண்டியை நம்ம வேலை பார்த்து கற்றுக்கிட்டா தான் அந்த ரைடை கண்டிப்பாக நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபுல்லாக முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ வாங்க, நான் பேசிக்காக டாப்பில் இருந்து இதை கலெக்ட்னா நம்ம இந்த கிளட்ஜி கேபிளை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத நான் பேசிக்காக சொல்கிறேன். அது போக நான் ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோரை கலட்டணும். இந்த டோரை கலட்டினா தான் நம்மளுக்கு கிளட்ஜி கேபிள் வந்து எந்த இடத்துல எந்த ரிங்கில் போய் கரெக்டாக மாட்டியிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல விசிபிலிட்டி இருக்கும். ஏன்னா ஒரு 2-3 ரிங்கில் போய் மாட்டியிருக்கும். அப்போ தான் நம்ம பார்க்க முடியாமல் நம்ம இழுத்தோம்னா அது உள்ளே போய் இதெல்லாம் போய் மாட்டிக்கிறோம். ஸோ இந்த டோரை கழட்டினா தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு விசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டோரை கழட்டிக்கிறோம், தென் மற்றதை பார்ப்போம் வாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டோரை கழட்டியாச்சு. சரிங்களா? டோரை கழட்டினோடனே நம்மளுக்கு தெரியும் நல்லாவே, இந்த இடத்துல ஒரு ரிங்கில் மாட்டியிருக்கும், இது டாப்லேயே இருக்கும், இந்த இடத்துல ஒரு ரிங்கில் மாட்டியிருக்கும். ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிங்கில் மாட்டியிருக்கும், இங்கே ஒரு ரிங்கில் மாட்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் கார்டு பக்கத்தில் ஒரு ரிங்கில் மாட்டியிருக்கும். அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை. ரேடியேட்டர் கார்டு பக்கத்தில் ஒரு ரிங்கில் மாட்டியிருக்கு. சரிங்களா? உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு ரிங்கில் மாட்டியிருக்கு, இந்த இடத்துல ஒரு ரிங்கில் மாட்டியிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ரிங்கில் மாட்டியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கலட்ட வேண்டியது இதை தான். இந்த 2 போல்ட் இருக்குது பாருங்கள், இந்த 12 mm போல்ட் இருக்குது பாருங்கள், 12 mm நட் இருக்கும். இந்த இடத்துல 12 mm நட் இருக்கும். இது ரெண்டத்தையும் நம்ம லைட்டாக லூஸ் பண்ணிட்டு லைட்டாக புஷ் பண்ணோம்னா வெளியே வந்துடும். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இது தான். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிளட்ஜு கேபிள் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன பின்னு மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே ரிமூவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த பின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் அந்த கிளட்ஜு கேபிளை நீங்கள் கலட்ட முடியும். சரிங்களா? இதை மறந்துடாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த எப்படி கலட்டணுன்றதை பார்ப்போம். இந்த ரப்பரை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பழைய சைக்கிள்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன போல்ட் இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக லூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபுல் டைட் பண்ணணும். இதை நீங்கள் ஃபுல் டைட் பண்ணால் தான் உங்களுக்கு கிளட்ஜு லூஸ் ஆகும். ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஸ்லாட் ஹோல்ஸு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் கிளட்ஜை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். சரிங்களா? இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். கீழே வந்து ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, சுத்தியல் ஷேப்பில் இருக்கும் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ராடு ஷேப் மாதிரி இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா அப்படி வந்துடும். அவ்வளோதான். டாப்பில் கிளட்ஜு கேபிளை ரிமூவ் பண்ணுறது இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12 mm ஸ்பான் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இங்கே ஒரு நட் இருக்கும், இங்கே ஒரு நட் இருக்கும். சரிங்களா? இந்த 2 நட்டையும் நீங்கள் லைட்டாக லூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த கேபிள் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடும். லைட்டாக நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ வாங்க எப்படி லூஸ் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் டைட்டில் இருக்கும்போது நீங்கள் லைட்டாக நீங்கள் ஸ்பானரை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கையிலே லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கலண்டுருச்சு. இப்போ நம்ம இதை புஷ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நம்ம புஷ் பண்ணோம்னா கலண்டுரும், இப்படி வெளியே வந்துடும். அவ்வளோதான், இப்போ இது கலண்டுருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன லாக் இருக்கும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் கையை வச்சு புஷ் பண்ணி எடுத்திங்கனாலே போதும். வயரை சும்மா புஷ் பண்ணி எடுத்திங்கனாலே போதும், கேபிள் வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் மேலே கலட்டின கேபிள் இருப்பாங்க, கீழேயும் கழட்டியாச்சு, மேலேயும் கழட்டியாச்சு. இப்போ இந்த கேபிள் சும்மா தான் நான் சொன்ன மாதிரி ரிங்கில் இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்தாலே தெரியும், ஒரு 2 ரிங்கில் மாட்டியிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து இப்படி புஷ் பண்ணிங்கனாலே வந்துடும். அதாவது இழுத்தோம்னா வந்துடும். அவ்வளோ, இழுத்தோம்னா வந்துடும். கிளட்ஜு கேபிளை கழட்டியாச்சு. இப்போ எப்படி கிளட்ஜு கேபிளை கழட்டினோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம கிளட்ஜு கேபிளை மாட்டணும். அதை எப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம புது கிளட்ஜு கேபிள்.
நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அதை. ஸோ நம்ம கிளட்ஜு கேபிளை கலட்டின மாதிரி மாட்டக்கூடாது, சரிங்களா? நம்ம தலைகளாக தான் மாட்டணும். அதை என்ன காரணம் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி எழுத்தீங்களே, இதில் இருந்து தான் நம்ம கீழே இருந்தால் நம்ம புஷ் பண்ணி மேலே தள்ளணும், சரிங்களா? கீழே இருந்தால் நம்ம தள்ளணும். இல்லாட்டி நீங்கள் இதுலேருந்து நீங்கள் வந்து கீழேருந்து மேலேருந்து அமுக்க முடியாது. மேலேருந்து நீங்கள் தள்ளினீங்கன்னா உங்கள் ரேடியேட்டரில் போய் அடிப்படும், சரிங்களா? இந்த ராடு வந்து ரேடியேட்டரில் போய் அடிப்படும். ஸோ அதனால் இந்த எண்டு, அதாவது டாப்பில் வர எண்டு இருப்பாங்க, அந்த எண்டை நீங்கள் கீழேருந்து புஷ் பண்ணி மேலே தள்ளினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேலே தள்ளினீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லா ரிங்லையும் கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி தள்ளினீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மேலே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தான் மாட்டணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரேடியேட்டருக்கு அடிப்படாமல் கீழே இருந்து நீங்கள் புஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ரிங்லையும் பர்ஃபெக்டாக மாட்டி நம்ம மேலே கிளட்ஜு கேபிளை கொண்டு வர முடியும். பழைய கிளட்ஜு கேபிள்லேருந்து இந்த ரப்பர் புஷ்ஷை எடுத்துருங்க. இது நம்மளுக்கு தேவை கண்டிப்பாக. ஸோ இந்த ரப்பர் புஷ்ஷை மாட்டிட்டு, அதாவது புஷ்ஷுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று, இந்த ரப்பரை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளட்ஜில், அதாவது நம்ம லிவரில் ஆல்ரெடி இந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ரப்பரை மாட்டிட்டு ஆல்ரெடி நம்ம லிவரில் இந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டோம்னா கிளட்ஜு கேபிள் வந்து கரெக்டாக உள்ளே இன்லெட் ஆகும், சரிங்களா? கரெக்டாக உள்ளே இன்லெட் ஆகும். இன்லெட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லிவரில் வந்து ஹோல்ட் பண்ணணும், சரிங்களா? லிவரில் ஹோல்ட் பண்ணிட்டிங்கன்னா லிவரில் அந்த கடைசி எண்டு இருக்கு பாருங்க, சுற்றியில் மாதிரி இருக்கும் சொன்னீங்களா, அந்த கடைசி எண்டை தூக்கி நம்ம ப்ளேஸ் பண்ணால் போதும். ஸோ இதை வந்து அப்படி ஹோல்ட் பண்ணணும், சரிங்களா? இந்த த்ரெட்டு வந்து இந்த லிவருக்கு வர மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த சுற்றியல் மாதிரி இருக்கும் சொன்னீங்களா, இதை வந்து நீங்கள் இதை கரெக்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணணும். அப்படி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா சைக்கிளில் நீங்கள் பிரேக்கு மாட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைக்கிளில் நீங்கள் ஓட்டியிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சைக்கிள் நீங்கள் பிரேக் வந்து டைட் லூஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த த்ரெட்டை நீங்கள் ஃபுல் டைட் பண்ணணும். ஃபுல் டைட் பண்ணால் தான் இங்கே ரிலீஸ் ஆகும், சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஃபுல் டைட் பண்ணணும். இப்போ ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும், கீழே வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கும். இப்போ நம்ம கீழே எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறத, கீழே எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இந்த இதை எடுத்துக்கிடுவோம். இதை எடுத்துகிட்டு இதை ஃபுல் லூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இதை எடுத்து ஃபுல் லூஸ்லேயே இருக்கட்டும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இதில் நீங்கள் இந்த த்ரெட்டை இந்த இதில் மாட்டணும். இப்படி புஷ் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாட்டிடலாம். ரொம்ப ஈஸி தான், மாட்டிடலாம். இப்போ மாட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு, இந்த எண்டு தெரியுது பார்த்தீங்களா, இந்த எண்டு எண்டை இந்த இடத்துல மாட்டணும். இந்த எண்டை தூக்கி அந்த ஹோலில் மாட்டணும், சரிங்களா? மாட்டிடும் வாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பின்னு மாதிரி இருக்குல்ல, அந்த பின்னை வந்து நம்ம லைட்டாக நெளிச்சு விட்டோம்னா, அந்த கிளட்ஜு கேபிள் நோக்கி அதை லைட்டாக நெளிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு வேலை. அதுக்கப்புறம் எப்பயும் போல் இந்த நட்டை நம்ம டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிளட்ஜுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஃப்ரீ ப்ளேக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அவ்வளோதான். நம்ம கிளட்ஜு கேபிள் ரீப்ளேஸ் பண்ணுறது வேலை அவ்வளோதான்.